அனைவருக்கும் இனிய வணக்கம். மை ஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் வார வாரம் ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நமக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் சில விளக்கங்களும் கேட்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நான் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் தாமதமாகலாம். அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் பேசிக்கொண்டு இருப்பதற்கு நேரமில்லை. இருந்தாலும் நீங்கள் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அதற்கு பதில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது 6/7/2025 முதல் உள்ள ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு, இன்றைய தினம் 6/7/2025 அன்று சயன ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறது. சயனம் என்றால் உறங்குவது என்று அர்த்தம். மகாவிஷ்ணு தான் ஓய்வெடுப்பதற்கு செல்லுகிறார் என்று ஐதீகம். இருந்தாலும் நாம் அவரை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வழிபடுங்கள். நிச்சயமாக அவர் உறங்கி கொண்டு இருந்தாலும் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதே நேரத்தில் இந்த வாரம் ஆணி மாதத்திற்கு உண்டான பௌர்ணமியும் இருக்கிறது. இந்த விரதம் இருப்பவர்கள், பூஜை செய்பவர்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, வெளிநாட்டு தொடர்புகளால் நிச்சயமாக ஏதாவது நல்ல பலன் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் சேமிப்புகள் செய்து இருந்தால் இப்பொழுது அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்திலேயே ஏதாவது கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் தொல்லைகள் சற்று அதிகமாகலாம். குறிப்பாக யாரிடமும் கடன் வாங்குவதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். முடிந்தவரை இருப்பதை வைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதை நினைக்க வேண்டும். குடும்பத்திலே பொதுவாக அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. வெளியிடங்களில் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். யாருக்காவது உதவிகள் செய்ய போய் அது சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில் உபத்திரவமாக முடியக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. வேறு எந்த விஷயமும் பெரிதாக சொல்வதற்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, பொருளாதார குறைபாடுகள் ஏதாவது இருந்தால், அது தேவைப்பட்டால் வங்கிகளை நாடக்கூடிய வாரமாகும் இது. நீங்கள் வங்கிகளுக்கு சரியான தஸ்தாவேஜுகள் கொடுத்திருந்தால், கடந்த காலத்தில் ஏதாவது நீங்கள் அவர்களிடம் உதவி கேட்டிருந்தால் அந்த உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதே நேரம் திருமண வாய்ப்புகளில் நல்ல செய்திகளெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமும் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நீண்ட நாட்களாக வரன்கள் தேடி கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு ஏதாவது எதிர்பார்த்து இருந்தால் அதற்கும் இப்பொழுது சரியான நேரம் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, தொழிலில் போட்டி பொறாமைகள் ஏற்படும். உங்களது தொழில் மூலமாக உங்களிடமே தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக, அதுவும் மறைமுகமாக 3வது நபரை வைத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பார். ஆனால் உங்களது ஜாதகம் பலமாக இருக்கிறதா, யோகாதிபதிகளின் திசைகள் அமைந்திருக்கிறதா, அந்த திசைகளில் என்ன நன்மைகளெல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஜோதிடரை நீங்கள் அணுக வேண்டும். அதன் மூலமாக எதிர்கால பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை தெரிந்து கொண்டு அதன் மூலமாகவோ அல்லது நல்ல நண்பர்கள் மூலமாகவோ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். குடும்பத்திலே அமைதி இருக்கிறது. அதே நேரத்தில் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பது நல்லதில்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
கடகராசி நேயர்களே, குலதெய்வ வழிபாடுகளை முடித்து விட்டீர்களா? காரணம், இப்பொழுது சித்திரை மாதம் பிறந்து ஆனி மாதம் வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடுகள் இருந்தால் அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆனி மாதம், பங்குனி மாதம் இவைகளெல்லாம் குலதெய்வ வழிபாடுகளுக்கு நல்ல மாதங்களாக நமது முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற இடங்களில் நாம் அதையெல்லாம் செய்யக்கூடாதா, அதாவது மற்ற மாதங்களில் செய்யக்கூடாதா என்று யாரும் நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. குலதெய்வ வழிபாடுகளில் கவனம் இருக்க வேண்டும், குறைபாடு இருக்கக்கூடாது என்பதை சொல்வதற்காக இதை நான் சொல்கிறேன். எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடுகள் இருந்தால் அதை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்பது மிகவும் முக்கியமாக இந்த வாரம் உங்களுக்கு காணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் இவைகளெல்லாம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் உண்டு. செய்கின்ற தொழிலில் வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படலாம். புதிதாக ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாக தொழில் செய்யக்கூடியவர்கள், பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்கள், இவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த பங்கு மார்க்கெட் நிலவரங்கள் மற்றும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், தனியாக செய்யக்கூடியவர்கள், கூட்டாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையிலே குரு பகவானுடன் இணைந்திருக்கிறார். பொருளாதார சிக்கல்கள் எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்து விடாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்களே, தொழில் ஸ்தானம் நன்றாக அமைந்திருக்கிறது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது புதிதாக ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு சாதகமான தொழிலா என்பதை உங்கள் ஜாதகம் நிச்சயமாக சொல்லும். அதே நேரம் உங்களுக்கு எந்த தொழிலில் அனுபவம் இருப்பதை விட ஆர்வம் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தொழிலில் அனுபவத்தை விட ஆர்வம் அதிகமாக இருந்தால் அந்த தொழில் மேன்மையடையும் என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு சரியான முறையில் நீங்கள் தொழிலை வகுத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக உங்களது பணவிரயத்தை நீங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. அதற்காக பெரிய முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாது. இதை இந்த வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் உங்களது பாதைகளை வகுத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, நல்லவர்களின் நட்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகங்களில் என்ன நேரம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ குருபலம் வந்துவிட்டது, திருமணம் நடந்துவிடும் என்று மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு இருப்பதையெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. உங்களது ராசிக்கு தராசு சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள். யார் எது சொன்னாலும் அதை சரியாக நீங்கள் மனதிலே வாங்கி கொண்டு எது நமக்கு சரியாக வருகிறதோ என்பதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே எல்லா வகையிலும் நீங்கள் மற்றவர்களை இடைபோடக்கூடிய ஆளாக இருக்கின்ற காரணத்தால் எதை செய்தாலும் சரியாக இருக்குமா என்பதை 1க்கு 2 முறை யோசித்து இந்த வாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலில் போட்டி பொறாமைகள் உருவாகலாம். குறிப்பாக அரசு சார்ந்த துறைகளில் ஏதாவது நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் அதன் மூலமாக போட்டிகள் நிச்சயமாக உருவாகும். தவிர அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏதாவது சிறிய குறைபாடுகள் உங்களது மேலதிகாரிகள் மூலமாக ஏற்படலாம். ஆனால் அந்த குறைபாடுகள் எதனால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த குறைகளை களைய வேண்டும். செய்ததையே திருப்பி திருப்பி செய்வதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்ய வேண்டும். இந்த வாரம் இதை ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் குடும்பத்திலே அமைதி நிலவும், மனதிலும் அமைதி நிச்சயமாக உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே நல்ல கிரகங்கள் அமைந்திருக்கிறார்கள். அதாவது ராசிக்கு அதிபதி
பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், இவர்கள் இருவரும் அமைந்திருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த வாரம் முதல் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். அதே நேரத்தில் செய்யக்கூடிய தொழிலில் சற்று முன்னேற்ற நிலையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வருமானங்கள் வருவதில் தாமதமானாலும் கூட நல்ல வருமானமாக அது அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது. இருந்தாலும் ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டால் அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் நீங்கள். அந்த எண்ணத்திற்கு தகுந்தது போல் உங்களிடம் சரியான வேலைகளை, அது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும், இந்த வாரம் ஒப்படைக்க இருக்கிறார்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்கள். அதை தெரிந்து கொண்டு அந்த தொழிலை சிறப்பான தொழிலாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் சில உடல் உபாதைகளை கொடுக்கலாம். அதிக அலைச்சல் உருவாகலாம். ஆனால் இப்படி அலைந்தால்தான் நமது வேலைகள் சரியாக நடக்கிறது என்று எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதன்படி நமது வேலைகளை செய்ய வேண்டியதுதான். ஆனால் சரியான ஓய்வுகளையும் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் சில நேரங்களில் இந்த அலைச்சல் மூலமாக உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படலாம். காலிலே ஏதாவது வலிகள் ஏற்படலாம். இரத்த கொதிப்பு, இனிப்பு நீர் என்று சொல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது சிறிய இடங்களில் கூட இடறிவிட்டால், அதன் மூலமாக சிறிய காயம் ஏற்பட்டுவிட்டால் அது பெரிய காயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ராசி பலன் என்பது எல்லோருக்கும் நல்ல காரியங்களை, அதாவது நல்ல விஷயங்களை எடுத்து கொடுத்து அதை சரி பண்ணக்கூடியது என்பதையும் புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும். கும்பராசி நேயர்களே, பெரியோர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. குடும்பத்திலே அமைதி நிலவுகிறது. சில நேரங்களில் ஏதாவது சிறிய சலசலப்புகள் கணவன் மனைவிக்கு இடையே வரலாம். திருமண பேச்சுவார்த்தைகளில் கூட இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு சிறிய தடைகள், இடையூறுகள் ஏற்படலாம். ஆனால் இவைகளெல்லாம் நிரந்தரமானவை அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது ராசியை குரு பகவான் தனது 9வது பார்வையால் பார்த்திருக்கிறார். அதே நேரத்தில் உங்களது குழந்தைகள் யாராவது இருந்தால், அவர்கள் அரசு துறைகளில் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால், சில நேரங்களில் அவர்களுக்கு ஏதாவது ஏற்படக்கூடிய இடையூறுகள் மூலமாக உங்களது மனதிலே சிறிய அழுத்தங்கள் ஏற்படும். அதற்கு இடம் கொடுக்காமல் அந்த குழந்தைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்ல வேண்டும். தாய் தந்தை இவர்களிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, 4ஆம் இடத்திலே கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களது ராசிக்கு அதிபதி அவருடன் இணைந்திருக்கிறதா? இந்த இணைவின் மூலமாக இப்படி இருவர்களும் இணைந்திருக்கிறார்களே, இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு ஏதாவது பெரிய நோய் வந்துவிடுமா என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இல்லாததை இருப்பது போல் நினைத்து பயப்பட வேண்டாம். காலையில் எழுந்தவுடன் உங்களது வேலைகளை முடித்துவிட்டு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியோர்கள் அல்லது தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் இவைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலைகளெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமான வேலைகளாக அமையும். காரணம், காலபுருஷ தத்துவத்தில் மீனம் என்பது கடல் என்று சொல்லக்கூடிய நீர் தத்துவம் மிகுந்தது. கடலிலே கிடைக்காத செல்வங்கள் எதுவும் கிடையாது என்ற அளவுக்கு புதைந்து கிடக்கிறது கடலுக்கு அடியில். எனவே அதுபோல் உங்களுடைய மனதும் அப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய மனதாகும். இல்லாத விஷயங்களை போட்டு குழப்பி விடாமல் உங்களுக்கு யார் சரியானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களிடம் மட்டும் உங்களது விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு செயல்பட்டால் இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.